Hello friends, welcome to Technology Tamilteche channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோல இருந்து லான்ச் ஆயிருக்கக்கூடிய Vivo V23 அப்படிங்கற போனை பத்தின கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல்ல நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோ போலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. அஸ்யூஷுவலாக எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான் ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு சார்ஜர் கொடுத்துருந்தாங்க, சார்ஜருக்கான கேபிள் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் சிம் எஜெக்டர் கொடுத்துருந்தாங்க. இங்கே விவோ வந்து புதுசாக ஹெட்ஃபோனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடுவில் நிறைய பேர் ஹெட்ஃபோன் கொடுக்குறத நிப்பாட்டியிருந்தாங்க. இப்போ விவோ அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காங்க. அந்த ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கனெக்டருமே இதில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஒரிஜினல் கனெக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதால கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விவோ எப்போவுமே அவங்களோட லைட் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கேயும் அவங்க அதே தான் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது. கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபோனாக இருக்குது. ஃபோனோட ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங். இதே வந்து விவோ V23 ப்ரோ எடுத்திருந்தோம் அப்படின்னா பின்னாடி கலர் சேஞ்சிங் ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ப்ரோ இல்லாதனால கலர் சேஞ்சிங் இல்லை, இருந்தாலுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபோனாக இருக்குது. இதோட லுக்கை பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோனில் இருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சூப்பராக இருக்குது. கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவும் இருந்தது. இதோட ரிஃப்ரெஷிங் ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 Hz வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா 120 Hz கொடுத்துருந்தா இந்த ஃபோனுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபோனோட வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் ஃபன்டச் ஓஎஸில் 12ல் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆக்டோகோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8+4GB எக்ஸ்பேண்டபிள் ரேம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 8GB ரேம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், 4GB ரேமை ஆட் பண்ணி 12GB ரேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8GB ரேமில் யூஸ் பண்ணும்போது ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சார்ஜ் நல்லா நிற்கும். 12GB ரேமுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், சார்ஜ் சீக்கிரமாக குறையும். அது நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சேச்சுவேஷனோட ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல டார்க்னஸ் எல்லாமே நல்லா பஞ்சியாகவே கொடுத்துருக்கு. ஸோ பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது. 4K வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா சூப்பராக இருந்தது. ஸோ இதோட வீடியோவும் ஆடியோவும் ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். விவோ பொறுத்தவரை கேமரா எப்போவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா விவோ வந்து அவங்க கேமராவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயே அந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வந்து 50MP + 8MP சொல்லி ஒரு டூயல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஸ்பாட் லைட் தான். 2 ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்லலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட் கேமரா இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது பேக் கேமராவை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ பேக் கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சன்லைட்டில் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. சேச்சுவேஷன் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாகவே கொடுக்குது. ஸோ கேமரா வீடியோஸ் எல்லாத்தோட சாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு சன்லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இந்த சாம்பிள் ஃபோட்டோஸ். நம்ம எந்த எடிட்டுமே பண்ண தேவையில்லை, அதுவே ஆட்டோவாக சேச்சுவேஷன் எல்லாமே கொடுத்து பார்க்குறதுக்கு ஒரு டீசென்ட் லுக் கொடுக்குது. ஒயிட் ஆங்கிளில் பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. ஒயிட் ஆங்கிள் கேமரா ஒரு சில ஃபோனில் நல்லா இருக்குது. ஸோ இதில் அதுவும் நல்லா இருக்குது. சாம்சங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா ஒரே டைமில் 2 பக்கமும் வீடியோ எடுக்கிற மாதிரி பேக் கேமராவும் ஒர்க் ஆகும், ஃப்ரண்ட் கேமராவும் ஒர்க் ஆகும். இதை எப்போவுமே சாம்சங் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து விவோவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. 2 பக்கம் வீடியோ எடுக்கும்போதும் ரெண்டுமே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நார்மலாக பேக் கேமராவில் எடுக்கிற வீடியோவுமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக தான் கிடைக்கிது. எந்த ஒரு பிளர் இல்லை. இப்போது சன்லைட்டில் ஓவர் சன்லைட்டில் எடுக்கும்போது வீடியோஸில் வந்து சின்ன சின்ன நாய்ஸ் அடிக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி நாய்ஸும் இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு டீசெண்டான லுக் இருக்குது. ஓவர் சேச்சுவேஷனும் ஏற்றாமல் ரொம்ப டிம்மாகவும் இல்லாமல் ரொம்ப நல்லாவே டீசெண்டாக வீடியோ வந்து ரிசல்ட் கிடைக்குது. ஸோ ஸ்லோ மோஷன்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் இதில் கிடைக்கல. ஒரு நார்மலான ஸ்லோமோ தான், பட் இருந்தாலும் ஓகேவாக இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்போ விவோ ஒரு நல்ல டீசெண்டான ஃபோன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30,000க்கு கோட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் 44 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா 4200 mAh கொடுத்துருக்காங்க.
இதோட ரிஃப்ரெஷிங் ரேட் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக தெரியுது. ஒரு 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம், இவங்க 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற ரிஃப்ரெஷிங் ரேட் இல்லையோ அப்படின்றது மட்டும்தான் இதோட ட்ராபேக்கு. பேட்டரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் 5000. மற்றபடி ஃபோன் ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த விவோ V23 பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அஜி.